ஏப்ரல் 11 கணித வரலாற்றுல இந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? காரணம், இதே தேதியில வேற வேற நூற்றாண்டுகள்ல நம்ம உலகத்தையே மாத்துன சில ஜீனியஸ்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்போ நாம பார்க்க போற எல்லா ஆச்சரியமான கதைகளையும் இணைக்கிற ஒரு நூல் தான் இந்த தேதி. முடிவே இல்லாத ஒரு விஷயத்த வச்சு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மாதிரி துல்லியமா எப்படி கணக்கு போட முடியும்? அதுக்கு பதில் ஏப்ரல் 11 1974ல மறைஞ்ச ஆப்ரஹாம் ராபின்சன் கிட்ட இருக்கு. நான் ஸ்டாண்டர்ட் அனாலிசிஸ்னு ஒரு முறைய இவர்தான் கண்டுபிடிச்சார். ரொம்ப ரொம்ப சின்ன எண்களை சரியா கணக்குல பயன்படுத்த இது உதவுச்சு. சிக்கலான இயற்பியல் முதல் ஹைடெக் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வரை எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. அதே ஏப்ரல் 11 தான். ஆனா இப்போ டைம்ல கொஞ்சம் முன்னாடி போய் அடுத்த கதைய பார்க்கலாம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. நாம இங்க பூமியில இருந்தே பல கோடி மைல் தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதுக்கு நாம ஏப்ரல் 11 2015க்கு போகணும். அடெலீனா குட்ரிஸ்ங்கிற ஒரு ஆளுமைய சந்திக்கணும். சிலியோட முதல் வானியற்பியலாளர் இவங்கதான். நட்சத்திரங்களோட ஒளிய வச்சு பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கண்டுபிடிச்சாங்க. அவங்களால தான் நட்சத்திரங்களோட மொழிய புரிஞ்சுக்கிற ஒரு புதிய விஞ்ஞானிகள் தலைமுறைய உருவாச்சு. பாத்தீங்களா, ஒரே தேதி ஆனா வேற வேற நூற்றாண்டு. சரி, நம்ம கடைசி கதைக்காக டைம்ல பின்னாடி போலாமா? பை நம்பரை யோசிச்சு பாருங்க. கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி அவ்வளோ கரெக்டா கணக்கு போட்டாங்க? அதுக்கான பதில் ஏப்ரல் 11 1734ல இருக்கு. கணக்கு போடுறதுல ஒரு மாஸ்டர் தாமஸ் ஃபாண்டட் டி லாக்னி. லாக்னி ஒரு கணக்குல புலி. பை என்னோட மதிப்ப கையாலேயே 120 தசம இடங்களுக்கு கணக்கு போட்டிருக்கார். இந்த நம்ப முடியாத சாதனை அப்போ கணிதத்துல மனுஷனால என்ன முடியுங்கிற எல்லையையே மாத்தி அமைச்சது. சோ ஒரு நம்பர் தியரிஸ்ட், ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட், ஒரு கால்குலேஷன் மாஸ்டர், இவங்க எல்லாருக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லாரும் வேற வேற காலத்துல வாழ்ந்தாலும் ஒரே விஷயத்த தேடினாங்க, ஒரு பேட்டர்ன். அவங்களோட அந்த ஆர்வம் தான் நம்ம நவீன உலகத்தையே உருவாக்குச்சு. சரி, நீங்க அடுத்த என்ன பேட்டர்னை கண்டுபிடிக்க போறீங்க?